ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் வந்து மட்டன் கோப்தா அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு 100 கிராம் உடச்சக்கடலை பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் இஞ்சி, ஒரு விரல் நீளம் இஞ்சி போட்டுக்கோங்க, ஒரு 10 பல் பூண்டு எல்லாம் போட்டு, இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு இது கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது கொஞ்சம் பட்டையெல்லாம் கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால இது கூட 2 துண்டு மட்டனை போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், நீங்கள் தேங்காய் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கூட போட்டுக்கலாம், நான் கொஞ்சம் தான் போடுறேன். கொஞ்சம் அது பாருங்கள், இது கொஞ்சம் கொரப்பாக இருக்குது. பட்டை எல்லாம் சின்ன சின்ன ரொம்ப நைஸாக இல்லை, அதனால இப்போ ஒரு 2 துண்டு மட்டன் போட்டு இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் எல்லா மட்டனையும் எடுத்து போட்டுருங்க. இப்போ இது நான் வந்து ஒரு 400 கிராம் மட்டன் இருக்கும், அதுதான். கொஞ்சம் 100 கிராமுக்கு உள்ள அந்த எலும்பு இதெல்லாம் பொறுக்கியாச்சு, எடுத்தாச்சு. வெளியே எடுத்துகிட்டு ஜவ்வு இந்த மாதிரிலாம் எடுத்து நீக்கிட்டு மட்டன் மட்டும் போட்டிருக்கேன். போட்டு அதோட கொஞ்சம் உப்பு, அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு போட்டிருக்கேன். இந்த இலை வந்து நம்ம குழம்புக்கு போட்டுக்கலாம். இதை எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எப்படி அரைச்சிருச்சு. இதில் ஜவ்வு இருந்தால் அதை எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து இதை வச்சுருங்க. இதில் வந்து இது கூட அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த ஜவ்வெல்லாம் எடுத்துடலாம். கொஞ்சம் ஜவ்வு இருக்க மாதிரி இருக்குது, அதெல்லாம் எடுத்துருவோம். இதில் கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கணும். பொடியாக நறுக்கினா வெங்காயம் போட்டுக்கலாம். எவ்வளோ வெங்காயம் போட்டால் போதும். இப்போ இந்த வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு. தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு. இப்போ இது வந்து நம்ம அதெல்லாம் போட்டு வச்சாச்சு. தக்காளி ஒரு 2 தக்காளி, அதையும் அரைச்சி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மட்டன் கூட நம்ம மசாலா எல்லாமே போட்டுட்டோம். கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும்னா வறுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். நான் குழம்புல போடணும் அப்படிங்கிறதுனால ஒரு பச்சை மிளகாய். தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு, தக்காளி அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதுக்கு அதில் வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்தாச்சு, மட்டனில் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதில் வந்து மசாலா குழம்புக்கு 1 ஸ்பூனு மிளகாத்தூள். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு தனியா, மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனு. இது வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம பண்ணும்போது குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரக தூள் இருந்தால் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க, இல்லை ஜீரகமாக போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இதில் அந்த பொட்டுக்கடலை பவுடரை வந்து இதோட மட்டனோட சேர்த்து நான் பிசைஞ்சிட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுருங்க. போட்டு அது தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது மசாலா, அது குழம்புக்கு. இந்த மஞ்சத்தூள் வந்து இந்த மட்டனுக்கு போட்டுக்கலாம். மட்டன் மசாலா அரைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டிருக்கலாம், நான் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலை பவுட்ரு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூனு ஆயில் விட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதில்
வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா அரைச்சோம்ல, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அந்த மசாலாவையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியை அந்த வதக்கின மசாலாவில் ஊற்றிடுங்க. அது நல்லா இப்போ ஊற்றிட்டேன்னா அது வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாதனால நான் இதை விளக்கமாக சொல்கிறேன். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு புளி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுருங்க. இது கொதிக்கிற போது நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை நம்ம பாதி உருண்டை வந்து நம்ம வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை பொரித்து எடுத்துக்கிட்டா சாம்பார், ரசம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்லாம். இல்லை நம்ம வந்து கட்லட் மாதிரி தட்டி கூட சாப்பிட்லாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழம்புக்கும் போட்டுக்கலாம். நம்ம வந்து எப்படி வேணாலும் நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் குழம்புல போடுறேன். இது குழம்புல ஒன்றா போடுங்க. நம்ம பொட்டுக்கடலை பவுட்ரு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது உடையாது. நம்ம பொட்டுக்கடலை இது தண்ணி விட்டு அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும், உருண்டை உடைய பார்க்கும். இது உடையாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதில் இந்த அளவுக்கு பதத்துக்கு வச்சுக்கணும் நம்ம மட்டனை. பொட்டுக்கடலை பவுட்ரு போட்டதுக்கப்புறமும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் போட்டுட்டா இது வெந்துட்டுருக்கட்டும். வெந்து இது மேலே வந்துடும். அதுதான் இதுக்கு வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அது நல்லா வெந்து மேலே வந்துடும். அது வேகட்டும். இப்போ பாருங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த உருண்டையவே நம்ம வறுக்கிறதா இருந்தால் எண்ணெய் விட்டு வறுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் செய்முறை ஒன்றே தான். கொஞ்சம் காரம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்குவோம். இது குழம்புல போடுறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்குவோம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. உருண்டை இன்னும் மேலே வரல. கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இது ஒரு சூப்பராக சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள் ஒன்றுனா மிதக்குது பாருங்கள். ஒன்றுனா மிதந்து வெளியே வருது. இப்போ அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அதோட ஊற்றிடலாம். தேங்காய் பால் விட்டு கூட செய்யலாம். ஆனால் தேங்காய் பால் விட்டால் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தேங்காய் அரைச்சி தேங்காய் விட்டோம்னா ரொம்ப சூப்பராக நல்லா திக்காக நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு பாருங்கள் எல்லாம் மிதக்குது. ஓரளவுக்கு வெந்துருச்சு. 1-2 வேகாமல் இருந்தாலும் நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. அப்படியே எண்ணெயை மேலே வரும். எண்ணெய் பிரியும். குழம்புலேருந்து எண்ணெய் பிரியும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு 75% மூடி அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் எல்லா உருண்டையும் மேலே வந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுடலாம். மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்முலையே அதை இருக்கிறப்ப அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அப்படியே நமக்கு வந்து பாருங்கள் எண்ணெய் மேலே வந்துருச்சு. இப்போ சூப்பராக எண்ணெயெல்லாம் வற்றி அந்த குழம்பை கூட கொஞ்சம் வற்றிருச்சு. சூப்பராக இருக்கும். இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். அந்த தாளிக்கிற முறை வந்து எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம் பொரிய விட்டுட்டு வெங்காயம், தக்காளி அந்த அரைச்ச மசாலா வதக்கிட்டு புளி ஊற்றணும். அவ்வளோதான். தேங்க்யூ.